எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசியல் பண்ணுறாரு. அரசியல் தான் பண்ணுவார், இது அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அரசியல் தான். கள்ளசாராய சாவுகளை தடுக்க தவறிய அரசுக்கு எதிராக கையில் கிடைக்கிற எதை எடுத்து எதிர்கட்சி அடிக்கும். அதை தான் அவர் செய்கிறாரு. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டிய காங்கிரஸ் கடமை தவறிய ஆட்சியாளர்கள் பக்கம் என்று நின்று கொண்டிருக்கிறது. இதனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக துடை தெரியப்பட்டது. இந்தியாவிலே முதல்ல ஆட்சி இழந்த மாநிலம் காங்கிரஸ் தமிழ்நாடு. என்றைக்கு இனிமேல் ஆட்சி வராமல் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். 4% ஓட்டை வச்சுட்டு திமுகவை அண்டி பிழைக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் காங்கிரஸ் இப்படித்தான் பேசும். எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார், அரசியல் செய்யாமல் நாங்கள் என்ன அவியலா செய்வோம். இந்த முதலமைச்சர் தான் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது சொன்னாங்க, ஏங்க 50 பேர் செத்து போயிருக்காங்க, இன்னும் 40 பேர் சாவ கிடக்குறாங்க, 100 பேருக்கு மேலே வந்து நடுத்தரு குடும்பம் வந்திருக்குங்க, கண்ணு போய் காலு போய் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது, ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுது இந்த காங்கிரஸ். வெக்கமா இல்லை இந்த காங்கிரஸுக்கு? ஏன் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் மக்களால் துடை தெரியப்பட்டதுன்றது இப்போ புரியுது அவங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கிறத பற்றி காங்கிரஸுக்கு என்னங்க கவலை? திமுக திட்டட்டும் எடப்பாடியா? காங்கிரஸ் எதுக்கு திமுக முட்டு கொடுக்குது? எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசு